ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எப்படி டிஃப்ரெண்ட் ஆர்டர் டைப்ஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி பிளேஸ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுறது அண்ட் டார்கெட் பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுன்னு தெரியல, செல் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஆர்டர் டைப்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் ஆர்டர் டைப்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஸ்டாக்கை பையோ செல்லோ பண்ண முடியும். இதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பை ஆர்டர். பை ஆர்டர்னா என்ன? ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது. அப்போ ஒரு ஸ்டாக்கை பை பண்றதுக்கே இந்த 4 ஆர்டர் யூஸ் பண்ணி பை பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க கேட்கலாம், நான் ஒரு கடைக்கு போய் நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரை வாங்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு 100 ரூபாய் சொல்ல போறாங்க, நீங்க காசு கொடுக்க போறீங்க, அந்த 100 ரூபாய்க்கு சக்கரை வாங்கிட்டு வர போறீங்க. ஆனா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் எதுக்கு 4 ஆர்டர் இருக்கு? இப்போ என்கிட்ட கேஷ் இருக்கு, ஸோ நீங்க ஸ்டாக்ஸ் கொடுங்கன்னு கேட்டா அவங்க கொடுக்க போறாங்க, நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்படிங்கிறப்ப எதுக்கு 4 ஆர்டர் இருக்குன்னா, இங்க வந்து 100 ரூபாய் பிரைஸ்ங்கிறது இங்க ஃபிக்ஸ்டு இல்லை. நீங்க 100 ரூபாங்கிறது 110 ரூபாய்க்கு வாங்கலாம், 90 ரூபாய்க்கு வாங்கலாம், 95 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்போ எனக்கு பிடிச்ச பிரைஸ் இல்ல, நான் எந்த பிரைஸ்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேனோ அந்த பிரைஸ்க்கு வாங்குறதுக்காக இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் நமக்கு என்ன ஆகுது, யூஸ் ஆகுது ஆக்சுவலா. ஸோ அப்போ நம்ம எந்தெந்த ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த பர்டிகுலர் பிரைஸ்ல நம்ம வாங்க போறோங்கிறத பொறுத்து இந்த 4 ஆர்டருமே என்ன ஆகுது, டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஸோ ஒன் பை ஒன்னா வித் எக்ஸ்பிளனேஷனோட லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் நமக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆர்டர் நமக்கு இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் வாங்கலாம். மார்க்கெட் ஆர்டர்னா என்ன? இமீடியட்டா, அதாவது உடனே. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டாடா பவர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் லைவ்ல தான் இருக்கு. இப்போ வந்து டாடா பவர் எந்த பிரைஸ்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 402.80 அப்படிங்கிற பிரைஸ்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ண என்ன ஆகும்? இமீடியட்டா ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அட் த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். அப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது என்ன? 402.8 மாறிட்டே இருக்கு பாத்தீங்களா? இப்போ மாறிட்டே இருக்கிற பிரைஸ்ல கரண்டா எனக்கு இமீடியட்டா இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? போயிட்டு பை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இந்த இடத்துல பை கொடுக்கலாம், இல்லாட்டி இங்கே போயிட்டு நான் பை கொடுக்கலாம். பை கொடுத்தா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் மார்க்கெட்டை சூஸ் பண்ணனா எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறத போட்டு நான் பை கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன விழுந்துரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் விழுந்துரும். அப்போ மார்க்கெட் ஆர்டர் எந்த ப்ரைஸ்க்கு வாங்கும்? ரைட் நோ என்ன ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு நம்மளோட ஸ்டாக்கை என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணிடும். இதுதான் மார்க்கெட் ஆர்டரோட வேலை. இப்போ ரைட் நோ எனக்கு எந்த மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கோ எனக்கு ஒரு குவான்டிட்டி வாங்கிடு அப்படின்னு சொல்லி நான் மார்க்கெட்டில் போயிட்டு பை ஆர்டர் அடிச்சேன்னா எனக்கு பை ஆர்டர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது நான் எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்? இதை கிளிக் பண்ண உடனே பை ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்? ஆர்டரில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஆர்டரில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க டாடா பவர். ஸோ டாடா பவருங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கு? 403.00. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது என்ன? 402.95. ஸோ ரைட் நோ இருக்கிற பிரைஸ்க்கு இது என்ன ஆயிடுச்சு? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்டாக் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லிமிட் ஆர்டர். ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே ஒரு பெட்டர் பிரைஸ்க்கு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ண போறேன் நான். அதாவது இப்போ 100 ரூபாய்க்கு பிரைஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு 100 ரூபாய்க்கு வாங்க வேணாம், எனக்கு 95 ரூபாய்க்கு தான் வாங்கணும் அப்படின்னா என்ன ஆர்டர் யூஸ் பண்ணலாம்? லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணலாம். அப்போ ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிரைஸோட கம்மியான பிரைஸ்க்கு வாங்கணும்னா லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ண போறேன். ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கீழே பிரைஸுக்கு பை பண்ணணும்னா பையோட லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்க போறேன்? பை பண்ணிக்க போறேன். அப்போ இதை நம்ம பார்த்துலாம். இப்போ இதே டாடா பவர் நான் போய்கிட்டேன். இப்போ எவ்வளவு ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 403.10க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு குவான்டிட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பதிலாக லிமிட் கிளிக் பண்றேன். இப்போ லிமிட் கிளிக் பண்ண என்னாச்சு? இங்க பிரைஸ்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கா? இப்போ ஆல்ரெடி 403ல இருக்கு. இதுக்கு கம்மியான ஒரு பிரைஸ் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 400 அப்படின்னு போட்டு நான் பையை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா பை டாடா பவர் இஸ் பிளேஸ்டு, செக் த ஆர்டர் புக் ஃபார் ஸ்டேட்டஸ். அப்போ இன்னும் என்ன ஆகல? இது எக்ஸிக்யூட் ஆகல. இங்க போய் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆர்டர்ஸ், கீழ் இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆர்டர்ஸ். அப்பளையே நம்ம போட்டதையும் இமீடியட்டா மார்க்கெட் பிரைஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிற டாடா பவர் இமீடியட்டா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? இல்ல. 400 ரூபாங்கிற பிரைஸ்ல ஓப்பன்ல இருக்கு. ஸோ எல்டிபிங்கிறதும் நமக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான். எல்டிபினா லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ், லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் ஆக்சுவலா. ஸோ அப்ப அந்த பிரைஸ்ல இருந்து 400 இல்ல 400க்கு கீழே வந்தா மட்டும்தான் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி நம்ம ஒரு குவான்டிட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? டாடா பவரை நம்மளால வாங்க முடியும். ஸோ லிமிட் ஆர்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல ஹையர் பிரைஸ்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா நம்ம ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் என்ன பண்ணிக்க போறோம்? யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ லைவ்ல அதை இமீடியட்டா பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ ஆர்டர் போயிட்டு இப்போ நான் வந்து டாடா பவர் எடுத்துக்கிறேன். இப்போ டாடா பவர் ஸ்டாக்கு போய்க்கலாம். ஸோ டாடா பவர் ஸ்டாக்ல ஆஸ் யூஷுவல் பை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் இது வரைக்கும் போட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே பை ஆர்டர்ஸ். ஸோ பைனாவே எனக்கு எங்க இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அப்போ 4
402ல 2.50 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் இந்த கடைசியில் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். இங்க ட்ரிகர் பிரைஸ்னு ஒன்று காட்டுது. அதாவது எந்த பிரைஸ்க்கு மேலே போனால் நான் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த இது ஆக்சுவலாக லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 410 அப்படின்னு போடுறேன். இப்போ 410 போட்டு நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கலாம். நான் பை ஆர்டர் கிளிக் பண்றேன்னா எனக்கு திருப்பி 410க்கு என்ன விழுந்துருச்சு, ஒரு ஆர்டர் வந்துருச்சு ஒரு குவான்டிட்டியில். இங்கே ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து 402.65, இது ஆல்ரெடி போட்ட லிமிட் ஆர்டர். இது லிமிட் ஆர்டர். இது என்ன ஆர்டர்? ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர். அப்போ 410க்கு மேலே 411, 412, 413, 414, 415 எங்கே கிடைச்சாலுமே இது என்ன பண்ணிடும், வாங்கி நம்மளோட போர்ட்ஃபோலியோட தூக்கி போட்டுரும் ஆக்சுவலாக. அப்போ ஆல்ரெடி இருக்கிற ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட மேலே வாங்கணும்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேலே தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு லிமிட் ஆர்டர்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேலே வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நான் வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாயில் இருக்கும், இந்த இடத்துல 100 ரூபாயில் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல எம் ஆர்டர் எல் ஆர்டர் என்ன போட்டிருக்கேன்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வாங்கணும்னா மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ண போகிறோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கீழே வாங்கணும்னா லிமிட் ஆர்டரு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே வாங்கணும்னா நம்ம வெறும் 105 ரூபாய்க்கு மேலே வாங்கணும்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் போட்டு எடுத்துடலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 105 ரூபாயிலேருந்து 110 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன ஆகணும், எனக்கு வந்து ஸ்டாக்கை பை பண்ணியே கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர். ஸோ ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் நம்ம பார்த்துலாம். ஸோ இங்கே போகிறோம் ஆஸ் யூஷுவல். இப்போ என்ன ப்ரைஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 402க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பை போடுறேன். பை போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் எஸ்எல்னு மட்டும் இருக்கிறதா ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர். இப்போ நீங்கள் ரெண்டு ப்ரைஸ் இருக்கு ஆக்சுவலாக. ட்ரிகர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு, வெறும் நார்மல் ப்ரைஸ்னு இருக்கு. இப்போ ட்ரிகர் ப்ரைஸ்னா என்னன்னா, எந்த ப்ரைஸ்க்கு மேலே வாங்க போகிறேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 410க்கு நான் மேலே வாங்க போகிறேன். 410லேருந்து எந்த ப்ரைஸ், எந்த ரேஞ்சுக்குள்ள, 412. அப்போ எப்பயுமே பை ஆர்டர் பையில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணும்போது ட்ரிகர் ப்ரைஸோட நம்மளோட ப்ரைஸ் வந்து மேலே தான் இருக்கணும். ஏன்னா இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த 105 ரூபாயோட 110 ரூபா மேலே தான் இருக்கணும். ஸோ இங்கே நான் 410 ரூபா போடுறேன் அப்படின்னா 412 ரூபா இருக்கணும். ஸோ இந்த 2 ரூபாக்குள்ளே எனக்கு கிடைச்சா மட்டும் நீங்கள் வாங்குங்க. இப்போ ஒரு 400 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 ரூபா இந்த ஏரியாவில் ஆர்டர் வந்து எனக்கு கிடைக்குது, நான் ஒரு 5 குவான்டிட்டி போடுறேன், 10 குவான்டிட்டி போடுறேன், 100 குவான்டிட்டி போடுறேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் செல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல எனக்கு வாங்கி என்ன பண்ணிட்டு கொடுத்துரு அப்படிங்கிறது இது மீன் பண்ணுது. ஸோ இதை போட்டாச்சு, 410 ரூபா போட்டாச்சு, 412 ரூபா போட்டாச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் 409 ரூபா போட முடியாது, இல்லை 408 ரூபா போட முடியாதுன்னு. 408 ரூபா போட்டிங்கன்னா ஆர்டரே என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கே என்ன போட்டிருக்கு, ட்ரிகர் பிரைஸ் கான்ட் பி ஹையர் தேன் த பிரைஸ். அப்போ ட்ரிகர் பிரைஸோட நம்மளோட பிரைஸ் எங்க இருக்கணும், மேலே இருக்கணும், 1 ரூபாயாவது மேலே இருக்கணும். அப்போ 412. அப்போ இந்த 2 ரூபாக்குள்ள கிடைச்சா மட்டும் தான் என்ன ஆக போகுது, எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் விழுந்திருக்கும். ஸோ இன்னொரு 1 அப்படிங்கிறது இங்கே காட்டியிருக்கும். ஸோ விழுந்துருச்சா இல்லையா எங்கே போய் செக் பண்ணுவோம், ஆர்டரில் போனோம்னா இந்த இடத்துல பாருங்க 410 to 412 அதுக்குள்ள எனக்கு என்ன விழுந்துருச்சு, ஆர்டர் விழுந்துருச்சு. ஸோ ஹோப் இட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு அப்படியே டிட்டோ தான் நமக்கு என்ன இருக்க போகுது, செல் ஆர்டர் இருக்கு. அதாவது செல் ஆர்டருங்கிறது என்ன, ஒரு ஸ்டாக்கை நான் விற்கணும். அப்போ அதுக்கும் எனக்கு என்ன இருக்கு, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு செல் ஆர்டரில். மார்க்கெட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர்னா என்ன, இமீடியட்டாக ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும் அட் த பெஸ்ட் ப்ரைஸ் அவைலபிள் அப்படின்னா நான் மார்க்கெட் ஆர்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வாங்கி வச்சது நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் செல் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன். அப்போது இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஆர்டர் எனக்கு என்ன இருக்குது, கம்ப்ளீட் ஆயிருக்கா, எக்ஸிக்யூட் ஆயிருக்கா, அந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ண நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பை இருக்கா, பைக்கு மேலே இங்கே என்ன எடுத்துறேன், செல் எடுத்துறேன். இப்போ செல் ஆர்டர் எழுதுனா செல் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டாகிள் யூஸ் பண்ணி இங்கே நல்லா இங்கே பாருங்க, இந்த டாகிள் இருக்கா, இந்த டாகிள் எடுத்தீங்கன்னா பையாவும் மாறும், இந்த டாகிள் எடுத்தனாலும் செல்லாவும் மாறும். ஸோ ரெட் கலர்ல இருந்தால் செல் ஆர்டர் விழுகும், ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா பை ஆர்டர் விழுகும். அதை நோட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணும், ஒரு ஸ்டாக்கை நான் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்றேன், இங்கே பாருங்க மார்க்கெட் இருக்கா, செல்லட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கா, அதை எம் கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வித்துறேன். ஆல்ரெடி வாங்கி வச்ச ஸ்டாக் என்ன ஆயிரும், எனக்கு செல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 403.00, 402.80. ஸோ மார்க்கெட் ஆர்டர் புரிஞ்சுக்கிட்டீங்களா, எப்படி ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறது. அடுத்து இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட, அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபாயில் இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஆர்டரில் இந்த இடத்துல செல் பண்ண வேணாம், மேலே அதாவது லிமிட் ஆர்டர் பைக்கு எங்கே யூஸ் பண்ணியிருப்போம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கீழே லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் செல்லுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேலே விற்கணும்னா லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே பை ஆர்டர் லிமிட் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்க,
கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே பை ஆர்டர் லிமிட் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் செல் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேலே விற்கணும்னா லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேலே ஹையர் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ண நினைக்கிறீங்கன்னா லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ண போகிறோம். 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 105 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணி 105 ரூபாய்க்கு வந்தால் மட்டும்தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்க போறீங்க, செல் பண்ணிக்க போறீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் ஆஸ் யூஷுவல் சேம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே வந்தா நான் வந்து ஒரு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நான் விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆர்டர் யூஸ் பண்ணிக்க போறேன், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இதுல வந்து 95க்கு கீழே எங்க போனாலும் வித்துரு அப்படின்னா இப்போ 95, 98, 97, 96 எந்த இடத்துல எனக்கு ஆர்டர் கிடைச்சாலும், இப்போ 85 ரூபாய்க்கு கிடைச்சாலும் எனக்கு வித்துரு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ண போறேன். இதுவே கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே தான் எனக்கு செல் பண்ணணும், ஆனால் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான், இந்த எர்டிகுலர் ஏரியாவில் இருந்தால் மட்டும் தான் நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர். ஸோ 95 to 90 rupees அப்படிங்கிறப்போ நீங்கள் செல் பண்ண அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கேயும் நமக்கு என்ன எத்தனை ப்ரைஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணணும், ட்ரிகர் ப்ரைஸ்னு ஒன்று டிஃபைன் பண்ணும், அப்புறம் ப்ரைஸுங்கிறத ஒன்று டிஃபைன் பண்ணும். லைவாக அது எப்படிங்கிறது பார்த்தலாம். ஒரு குவான்டிட்டியை செல் பண்ணும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னா மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர்னா எனக்கு இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது பாருங்க. அதாவது இப்போ என்ன ப்ரைஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு மேலே நான் செல் பண்ண பண்ணல லிமிட் ஆர்டர். அப்போ இப்போ என்ன பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 403.65. அப்போ 406 இல்லை 410 இந்த பிரைஸ்க்கு வந்தால் மட்டும் செல் பண்ணு அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணிக்க போறேன், லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்க போறேன். இதுவே ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்னா எனக்கு ட்ரிகர் பிரைஸ் ஓப்பன் ஆகும். இது என்னது 403.50 பைசாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 400 ரூபாய்க்கு வந்தால் செல் பண்ணு, இல்லை 400 ரூபாய்க்கு கீழே வந்தால் செல் பண்ணுன்னா நான் எஸ்எல்எம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இல்லை எஸ்எல் ஆர்டருங்கிறது எப்படின்னா 400 ரூபாயிலேருந்து 398 ரூபாக்குள்ளே செல் பண்ணு அப்படின்னா நான் வந்து எஸ்எல் ஆர்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரைட். ஸோ எஸ்எல் ஆர்டரில் இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும் தான் செல் பண்ண போகுது. ஸோ எப்படி ஒரு ஸ்டாக்கை 4 விதமாக பை பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டாக்கை 4 விதமாக செல் பண்ணுறது அப்படிங்கிறது இன்டெப்த்தாக பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை.